இன்றைய புனிதர் புனித கத்பர்ட். இவர் இராணுவத்தில் சேர்ந்து ஒரு போரில் பங்கு பெற்றார். அமைதி ஏற்பட்டதும் துறவற மடத்தில் சேர்ந்து புனித தத்துவத்தில் வளர்ந்தார். புதுமை செய்கின்ற வரத்தை கடவுளிடமிருந்து அளவுக்கு அதிகமாக பெற்றிருந்தார். பின்னர் துறவற மடத்தின் தலைவராகி சபையினரை புனித வாழ்வில் உருவாக்கி முன்னேற்றினார். பிறர் மீது கொண்ட அளவுக்கு அதிகமான பாசம் அவர்களை ஆன்மீக வழியில் வழிநடத்தியது. இன்று நாமும் இந்த புனிதரை போல ஆன்மீகத்தில் வாழ, அடுத்தவர்களை ஆன்மீகத்தில் வழிநடத்த வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமேன்.